Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸோட 26வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஃபோன் கால் லாக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது யார் வந்து ஒரு ஒன் வந்து டூவை கூப்பிட்றாங்க அப்படின்னா 1 and 2 அவங்க எவ்வளோ டியூரேஷன் பேசியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த டெலிகாம் கம்பெனிஸ் வந்து எந்த கண்ட்ரி வந்து அவங்களோட ஆவரேஜ் கால் டியூரேஷன், இப்போ வந்து ஜெர்மன் பெருவெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட ஆவரேஜ் கால் டியூரேஷன் வந்து ஓவரால் கால் டியூரேஷனை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி சொல்ல போகிறோம். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த கண்ட்ரியோட ஆவரேஜ் கால் வந்து ஓவரால் ஆவரேஜ் காலோட பெருசாக இருக்குது, ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ரிப்போர்ட். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லா கோடுமே கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ டேட்டா வந்து கிளியராக பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் டேபிள் வந்து பர்சன், அடுத்து கண்ட்ரி, அடுத்து வந்து கால்ஸ். இதை வந்து மைசீக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்கள் வேற டேட்டாபேஸில் வேணும் அப்படின்னா அந்த கோடர் பேடில் வந்து நமக்கு மைசீக்குவல் சுவிட்ச் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா மற்ற டேட்டாபேஸ்லாம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உனக்கு மற்ற மைசீக்குவல் இருக்குது, அதுக்கப்புறம் போஸ்ட்கிரஸ் சீக்வல் இருக்குது, வேறு டேட்டாபேஸ் இந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு வேறு டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டேபிளை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இந்த 3 டேபிளையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல. ஸோ முதல் டேபிள் வந்து பர்சன்ஸ் டேபிள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன். ஸோ இந்த டேபிளில் வந்து ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ஐடி இருக்கும். அவங்களோட பேர் என்னன்னு இருக்கும், அவங்க ஃபோன் நம்பர் என்னன்னு இருக்கும். இந்த ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்து கண்ட்ரி கோட். இந்த கண்ட்ரி கோடை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரின்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளில் ஒவ்வொரு கண்ட்ரி கோடுக்கும் அது என்ன கண்ட்ரி அப்படிங்கிற நேம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜொனாத்தன் வந்து 051 சம் நம்பர். ஸோ 051ங்கிறது வந்து பெருவோட நம்பர். இப்போ இந்தியாவுக்கு வந்து 91 இருக்கும், யூஎஸ்க்கு வந்து 1 இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ இது ரெண்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கால்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. இது என்னன்னா இந்த கால் லாக்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணுறாங்க. அதாவது காலர் ஐடி 1 வந்து 9 கூப்பிட்டுருக்காங்க, 33 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதே மாதிரி 2 வந்து யூசர் 9 கூப்பிட்டுருக்காங்க, 4 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஸோ 1 யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பர்சன் டேபிள் இருக்கும். 1 அப்படிங்கிறது மான்செஃப். இப்போ இதில் பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ 1 அப்படிங்கிறது மான்செஃப், அவங்க ஃபோன் நம்பர் வந்து 212 சம்திங். ஸோ 212 என்ன அப்படின்னா மொராக்காவோட கண்ட்ரி. இப்போ 1 வந்து எவ்வளோ கால் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் 1 வந்து 9 கூப்பிட்டுருக்காரு, 1 வந்து 2 கூப்பிட்டுருக்காரு, 7 வந்து 1 கூப்பிட்டுருக்காங்க, 1 வந்து 7 கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 4 கால் லாக்ஸில் அவர் என்ட்ரி இருக்கு. ஸோ 1ஓட கால் டியூரேஷன் என்ன, எவ்வளோ ரிசீவ் பண்ணாரு, எவ்வளவு கால் பண்ணாருங்கிறத விட டோட்டலாக அவரோட கால் லாக் என்ன அப்படின்னா 1 வந்து 33 மினிட்ஸ் இல்லையா. இங்கே அடுத்து 59 மினிட்ஸ், அவர் ரிசீவ் பண்ணது 3 மினிட்ஸு, அப்புறம் 7 நிமிஷம். ஸோ மொத்தம் பார்த்தோம்னா 102 நிமிஷம் பேசியிருக்காரு 1. இது கண்ட்ரி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா மொராக்காவுக்கு வந்து 212க்கு 2 பேர் இருக்காங்க, மான்செஃப், மரோவா. ஸோ மரோவோட கால் பார்த்தீங்கன்னா 9 கூப்பிட்டுருக்காரு, அவர் 1 வந்து 2 கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 2 கால் லாக் இருக்கு. ஸோ இது வந்து 4 நிமிஷம், இது 59 நிமிஷம். ஸோ 4 59 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 165 நிமிஷம். ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மொத்த காலோட ஆவரேஜ் என்ன, 27.5. இந்த 27.5 வந்து இந்த ஓவரால் ஆவரேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு வந்து காலர் ஐடிக்கு வரும், அதே இது வந்து காலி ஐடிக்கும் இதே டூப்ளிகேட் ஆகும். ஸோ மொத்தமாக நம்ம ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 55.7. ஸோ 55.7 இது வந்து 27. ஸோ மொராக்கோவோட ஆவரேஜ் கால் டியூரேஷன் வந்து
ஓவரால் கால் டியூரேஷனோட குறைவா இருக்கு. அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதே இது வேற ஏதாவது கண்ட்ரிக்கு வந்து அதிகமா இருக்கான்னு செக் பண்ண போறோம். ரைட்? ஸோ முதல்ல வந்து இந்த காலர் இன்ஃபர்மேஷன், காலர் ஐடியை எவ்வளோ டியூரேஷன், கால் ஐடி வந்து காலி ஐடி வந்து எவ்வளோ டியூரேஷன். ஸோ இது ரெண்டையும் ஒரே காலம்ல கொண்டு வர போறோம். ஓகே, ஸோ அதான் வந்து முதல் ஸ்டெப். ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இந்த டேபிள்லாம் அப்படியே கமெண்ட் பண்ணிடலாம். இது கமெண்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது எல்லா லைன் வந்துடும். மேபி விண்டோஸில் வந்து கண்ட்ரோல் ஸ்லாஷாக இருக்கலாம். ஸோ செலக்ட் caller ID first இல்லையா, caller ID as ID அப்புறம் duration from calls. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா where caller ID equal to 1 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து கால் ஐடி போட்டு 3359 7 இல்லையா, 3359 7 ஒன் காலராக இருக்கிறது. அப்புறம் காலி ஐடியும் அதை இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா, யூனியன் ஆல் காலர் இல்லாமல் CA LE காலி ஐடி. ஸோ இது வந்து இது ஆட் பண்ணும். ஸோ 3359 7 அப்புறம் காலி ஐடி, காலி CLLEE காலி ஐடி. காலி ஐடி வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இது ஆட் பண்ணும் 1 3. ஸோ இது 3 1 சாரி 7 1 இருக்கு இல்லையா, 7 1 வந்து உல்டாவா பண்ணிட்டு 1 7 வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இங்கே 4 கால் இருக்கு, 1 2 அப்புறம் ரிசீவ் பண்ணது இது. ஸோ 4 காலுமே வந்து 3359 37 3359 37. ஸோ 4 காலம் வந்துருச்சு. இப்போ இதே இது எல்லா யூசருக்கும் வேணும் அப்படின்னா இதை அப்படியே டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லா யூசரையும் இப்படி கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு காலர் ஐடி அப்புறம் காலி ஐடி ரெண்டையுமே ஒரே ரோல கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து ஒரு சிடி டேபிள் வச்சுப்போம் வித் ஆல் கால்ஸ் as. ஓகே, இப்போ வந்து நான் டேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறேன். எனக்கு கால்ஸ்ல இருந்து காலர் ஐடி அண்ட் காலி ஐடி இருக்கு இல்லையா, அந்த யூசர் எடுத்துகிட்டு போய் பர்சன்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய ஐடியில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோன் நம்பரை கூட முதல் 3 டிஜிட் எடுத்து கண்ட்ரி கோடோட கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணால் எல்லா டேபிளும் கனெக்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிடி டேபிளில் கால்ஸ் எல்லாம் வந்து ஒரு டேபிளில், இதை வந்து பர்சன்ஸ் டேபிளில் எப்படி கனெக்ட் பண்ணுறது. p.id ஈக்குவல் டு, இங்கே நான் ஐடின்னு அலையஸ் நேம் கொடுத்துருக்கேன், அதனால ஈஸியாக a.idன்னு கொடுத்துடலாம். ஸோ இது ரெண்டெல்லாம் வேணும், ஏல வந்து ஐடி வேணும், அப்புறமா பியில் வந்து எனக்கு நேம் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கும், p.name p.phone number. ஸோ இது மூணுமே எனக்கு வந்துடும். ஸோ யார் அந்த ஐடி, அவங்க நேமு, அவங்க ஃபோன் நம்பர். இப்போ ஃபோன் நம்பர்லேருந்து 3 டிஜிட் நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, லெஃப்ட் ஆஃப் ஃபோன் நம்பர் 3 as country code RY country code. ஸோ ஃபோன் நம்பர் போயிட்டு அந்த கண்ட்ரி கோடு மட்டும் எனக்கு வந்துடும். ஸோ இந்த கண்ட்ரி கோடை தான் வந்து நான் கண்ட்ரி டேபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஆன் c.country code equal to the left of phone number, இந்த 3 டிஜிட். ரைட், ஸோ ஃபோன் நம்பர் வந்துருச்சு. இப்போ கண்ட்ரி கோட் வேணும்னா சி டேபிளில் வந்து நேம் அஸ் கண்ட்ரி. இப்போ எனக்கு யார் அந்த யூசர், அவர் ஃபோன் நம்பர் வந்து கண்ட்ரி கோட் எடுத்திருக்கோம், என்ன கண்ட்ரின்னு வந்துருச்சு. அதே மாதிரி டியூரேஷனும் இங்கே இருக்குது இல்லையா. நமக்கு ஃபோன் நம்பர் மெயினாக தேவையில்லை, நமக்கு வந்து நேமும் தேவையில்லை,
பட் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எந்த யூசர், என்ன கண்ட்ரி, எவ்வளோ டியூரேஷன். இப்போ இதை வந்து எனக்கு நேம் எதுவுமே வேண்டாம். ரைட், எனக்கு எந்த கண்ட்ரி, எவ்வளோ டியூரேஷன், அதான் எனக்கு வேணும். ஸோ எனக்கு ரெண்டுமே இங்கே இருக்கு. என்ன கண்ட்ரி, எவ்வளோ டியூரேஷன். இப்போ இதை வந்து டியூரேஷனை வந்து நான் ஆவரேஜ் எடுக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் டியூரேஷன். இது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்னால குரூப் பை 1. என்ன ஆகுது, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டியூரேஷன். ஸோ மொராக்காக்கு வந்து 27.5 வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த எல்லா வேல்யூவும் எடுத்து பார்த்தோம்னா ஆவரேஜ் வந்து 27.5 இருக்கு. ஸோ அதான் வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ பெருவுக்கு வந்து 145, இஸ்ரேலுக்கு வந்து 9. ஸோ ஓவரால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 55 வந்துச்சு இல்லையா? ஸோ 55 எப்படி பார்க்குறது? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் ஆவரேஜ் வேணும்னா எனக்கு டைரெக்டாக செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் டியூரேஷன் ஃப்ரம் அஸ் overall average from all calls. ரன் பண்ணும்போது 55.7 வந்துருச்சு. ஸோ அதான் நம்ம ஓவராலாக பார்த்தோம் இல்லையா? இந்த இது ஒரு செட்டுக்கு 55.7. இது டூப்ளிகேட் பண்ணும்போது அதே ஆவரேஜ் தான் வரப்போகுது. ரைட். ஸோ காலர் ஐடிக்கு ஒன்று பண்ணோம், காலி ஐடிக்கு ஒன்றா பண்ணோம். 55.7 ஓவரால் ஆவரேஜ். இது வந்து இந்த 3 நம்பரில் எது வந்து அதோட கிரேட்டர் தான் பார்க்க போகிறோம். பெரு மட்டும்தான். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே எடுத்து கமெண்ட் அப்படியே எடுத்து விட்டுருவோம். group by 1 having the average of the country level duration இருக்கு இல்லையா, அது greater than நம்மோட ஓவரால் ஆவரேஜ். ஸோ எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா பெரு தான் வந்து 145 இருக்கு, அது 55.7ஓட அதிகமாக இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரி தான் நமக்கு வேணும். ஸோ நமக்கு ஆவரேஜ் தேவையில்லை, கண்ட்ரி கோட் மட்டும் போதும். ஸோ அதனால கண்ட்ரி கோடை மட்டும் ரன் பண்ணுறோம். ஸோ பெரு வந்துருச்சு. ரைட். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பெருங்கிற ஒரே கண்ட்ரி தான் வந்து மற்ற எல்லா கண்ட்ரியோட ஆவரேஜையும் எடுக்கும்போது அது மட்டும் தான் கிரேட்டர் தானே இருக்கு. ஸோ கிரேட், ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதே இது வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷனில் பார்க்கணும்னா நமக்கு அதே ப்ராசஸ் தான். ரைட். ஸோ இங்கே இந்த ஹேவிங்கை மட்டும் தூக்கி விட்டுடலாம். கண்ட்ரி யூஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் ஆவரேஜ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஆவரேஜ் ஆஃப் டியூரேஷன் as country average group by 1. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த இது வந்துச்சு. இப்போ இது விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஆவரேஜ் ஆஃப் டியூரேஷன் ஓவர் பார்ட்டிஷன் பை சி டாட் நேம். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால குரூப் பை தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்குமே வந்து அந்த நம்பர் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பெருன்னு வந்துச்சுன்னா 6 டிரான்சாக்ஷன் இருக்கு, எல்லாம் 145. மொராக்கோ இருக்கு. ஸோ இதை வந்து டிஸ்டிங்க்டாக கொடுத்தோம்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த வேல்யூ அதே தான் 145, 27, 9 இல்லையா, 145, 27, 9. ஸோ இது வந்து கண்ட்ரி வைஸ் இருக்கு. எனக்கு ஓவரால் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா இதே தான், கண்ட்ரிக்கு பதிலாக ஓவரால் ஆவரேஜ் பார்ட்டிஷன் எடுத்து விட்டுருவோம், ஆர்டர் பையும் தேவையில்லை. என்னாவது, இது வந்து கண்ட்ரி வைஸ் பிரேக்கப்பாக இருக்கு, இது வந்து ஓவரால் ஆவரேஜ். இப்போ நம்ம சைட் பை சைடாக கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது மேட்ச் ஆகாது, இது மேட்ச் ஆகாது. இது வந்து நமக்கு ஸ்னோஃப்ளேக்காக இருந்துச்சுன்னா குவாலிஃபை country average should be greater than the overall average. ஸோ இதோட சீக்வல் முடிஞ்சிடும். பட் மை சீக்வலில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து இன்னொரு சிடி டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஆவரேஜ் டியூரேஷன். ஸோ இது வந்து செகண்ட் சிடி டேபிளாக
போட்டுட்டு இது செலக்ட் country from average duration check, right? Qualify பதிலா where the country average is greater than overall average. ஸோ நமக்கு பெருங்கிறது வந்துருச்சு. ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஓவரால் ஆவரேஜ் கண்ட்ரி வைஸ் பிரேக் டவுன் பண்ணது எல்லாம் வந்து ஒரே ரோல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிடி டேபிள் கூட தேவையில்லை. ஸ்னோஃப்ளேக் டெராடேட்டாக்கலாம். ஸோ எந்த சீக்வல் பெஸ்ட்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக பண்ணும்போது நம்ம வந்து இந்த காலர் ஐடியும் காலி ஐடியும் ஒரே காலத்தில் கொண்டு வரணும். அதான் மெயின் ஃபஸ்ட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 டேபிளும் எப்படி ஜாயின் பண்ணுறோம். இது டைரக்ட் ஜாயின் தான். ஒரே ட்ரிக் வந்து அந்த கண்ட்ரி கோடை வந்து எப்படி ஃபோன் நம்பர்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3 டேபிளையும் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ஐடியை எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டு ஃபோன் நம்பர்லேருந்து கண்ட்ரி கோடை எடுத்து கண்ட்ரியை பிரிண்ட் பண்ணணும். ஸோ 3 ஜாயினில் நம்ம டோட்டலாக எல்லா ஜாயின் கொண்டு வந்துடலாம். ஸோ இது நார்மல் ஆவரேஜ் வந்து ஓவரால் ஆவரேஜை வந்து சப்கொரியில் போட்டு இந்த கண்ட்ரி வைஸ் குரூப் பண்ணியிருப்போம் இல்லையா, குரூப் பை த கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரி ஆவரேஜ் வந்து ஓவரால் ஆவரேஜ் கிரேட்டர் தானே இருக்கான்னு செக் பண்ணுறோம். இதே இது விண்டோஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம கம்பேரிசன் வந்து சைட் பை சைடாக பண்ணிக்கலாம். இந்த ஓவரால் ஆவரேஜும் பார்ட்டிஷன் பை நேம் கொடுத்தோன்னா கண்ட்ரி வைஸ் பார்ட்டிஷன் இங்கே வந்துடும், ஓவரால் பார்ட்டிஷன் இங்கே வந்துடும். ஒரு கம்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சிடி டேபிளில் பண்ணியிருக்கோம். ஏன்னா மைசீக்வல் வந்து குவாலிஃபை ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் இன்னொரு சிடி டேபிளில் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து மோர் ஆஃப் இது எல்லாம் ஒரே லைனில் கொண்டு வந்து வேலிடேட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு நார்மல் ஆவரேஜ் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த கோடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட் போனீங்கன்னா, இப்போ இது வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின் சீரீஸில் இருக்கும். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அது கரஸ்பாண்டிங் GitHub லிங்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து இங்கே இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 26வது வீடியோ. ஸோ அதில் வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிளையும் யூனியன் பண்ணுறோம், அப்புறம் எப்படி 3 டேபிளையும் ஜாயின் பண்ணுறோங்கிற ஆப்ஷன், அப்புறம் எப்படி கண்ட்ரி அண்ட் டியூரேஷன் செக் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் எடுத்துகிட்டு முதல் அப்ரோச் ஆவரேஜ் டியூரேஷன் ஈக்குவல் டு சப்கொரியில் ஓவரால் ஆவரேஜ் பார்ப்போம். செகண்ட் வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷனில் எப்படி சைட் பை சைடாக கம்பேர் பண்ணிவிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரோவிட்டோட வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோவிட்டோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.